அனைவரையும் மன்னித்துவிடு, நீ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று சொல்லி 13 ஆண்டுகளாக கோமாவில் படுத்திருந்த ஹரிஷ் ராணாவுக்கு அவருடைய குடும்பத்தினர் கண்ணீருடன் பிரியா விடை கொடுத்தனர். டெல்லி அருகே காசியாபாத் பகுதியைச் சேர்ந்தவர் ஹரிஷ் ராணா. இவர் பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் பிடெக் படித்து வந்த நிலையில் தங்கியிருந்த விடுதியின் 4வது மாடியில் இருந்து கடந்த 2013ஆம் ஆண்டு தவறி விழுந்தார். இதில் அவருக்கு மூளையில் காயம் ஏற்பட்டு 13 ஆண்டுகளாக பல்வேறு சிகிச்சைகள் மேற்கொண்டும் நினைவு திரும்பவில்லை. இதையடுத்து அவரை கருணை கொலை செய்ய கோரி பெற்றோர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். பஞ்சாப் பல்கலைக்கழக முன்னாள் மாணவரான ஹரிஷ் ராணா கண்ணியமான முறையில் உயிரிழக்கும் உரிமையை உச்சநீதிமன்றமும் வழங்கியது. இந்தியாவிலேயே இத்தகைய அனுமதி வழங்கப்படுவது இதுவே முதல் முறையாகும். இந்த நிலையில் ஹரிஷ் ராணாவின் குடும்பத்தினர் அவரோடு கடைசி 22 நிமிடங்களை கழித்த வீடியோ வெளியாகி பார்ப்போர் கண்களை குளமாக்கி வருகிறது. அதில் ஹரிஷ் ராணாவின் தாயார் மிகுந்த சோகத்துடன் மகனின் அருகில் அமர்ந்திருக்க, பிரம்மகுமாரிகள் அமைப்பைச் சேர்ந்த ஒரு சகோதரி ஹரிஷின் நெற்றியில் திலகமிடுகிறார். படுக்கையில் இருக்கும் ஹரிஷின் தலையை கோதியபடி, அனைவரையும் மன்னித்துவிடு, இப்போது நீ விடைபெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது, சரிதானே என்று அந்த சகோதரி மென்மையாக கூறுவதும் அதனை ஆமோதிப்பது போல அசையாமல் படுத்திருக்கும் ஹரிஷ் தலையை மட்டும் அசைக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வருகிறது. காசியாபாத் நகரின் அமைதியான அந்த சந்திப்பில் அசைவற்று படுத்திருந்த ஹரிஷ் ராணாவின் படுக்கையை சுற்றி அமர்ந்து அவரது குடும்பத்தினர் இறுதி விடை கொடுத்தனர். டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அவரது உயிர்காக்கும் கருவிகள் படிப்படியாக அகற்றப்பட்டு வரும் நிலையில் நெஞ்சை உருக்கும் இந்த சந்திப்பு நிகழ்ந்தது. இதுதான் இந்தியாவில் முதன்முறையாக குணப்படுத்த முடியாத நோயாளிக்கு கருணை கொலை செய்ய அனுமதி வழங்கப்பட்டது. இதற்கு முன்பு 53 ஆண்டுகளுக்கு முன் அருணா ஷன்பக் என்ற 25 வயது செவிலியர் வழக்கில் இறக்கும் உரிமை மறுக்கப்பட்டது. 1973இல் மும்பையில் உள்ள கிங் எட்வர்ட் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் மருத்துவமனையில் நடந்த கொடூர தாக்குதலால் அவருக்கு கடுமையான மூளைச்சேதம் ஏற்பட்டது. பல ஆண்டுகள் சுற்றி இருந்த நிலையில் அவர் 2015இல் நிமோனியாவால் உயிரிழந்தார். ஹரிஷ் ராணா வழக்கில் தீர்ப்பு வழங்கிய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் JB பர்டிவாலா மற்றும் KV விஸ்வநாதன் அவரது பெற்றோரின் அர்ப்பணிப்பை பாராட்டினர். ஒருவரை நேசிப்பது என்பது சந்தோஷ நேரங்களில் மட்டுமல்ல, அவர்களின் மிகுந்த துயர நேரங்களிலும் அவர்களுடன் இருப்பது என்று அவர்கள் குறிப்பிட்டனர். மேலும் இந்த வழக்கின் முழு காலத்திலும் நாம் ஆழ்ந்த துயரத்தில் இருந்தோம். 13 ஆண்டுகளாக அவர் வலி மற்றும் வேதனையால் நிரம்பிய வாழ்க்கையை வாழ்ந்தார். தனது வேதனையை வெளிப்படுத்த கூட முடியாத நிலை அவருக்கு இருந்தது. இருந்தும் அவரது பெற்றோர் மற்றும் குடும்பம் உறுதியாக அவருடன் நின்றனர் என்று நீதிமன்றம் தெரிவித்தது. இந்த தீர்ப்பு மரணத்தை தேர்வு செய்வது குறித்து அல்ல, வாழ்க்கையை செயற்கையாக நீட்டிக்காமல் இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. இது காதல், இழப்பு, மருத்துவம் மற்றும் கருணை ஆகியவற்றின் இடையே உள்ள ஒரு முடிவு என்றும் அவர்கள் கூறினர்.